கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. அள்ளித் தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என சங்கீதம் 126:5-6 வசனங்களில் காண்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று ஆதியாகமம் 26:12 கூறுகிறது. ஈசாக்கு பஞ்சத்தை கண்டு பயந்து அபிமெலேக்கினிடத்தில் கோராருக்கு போனான். அந்த அந்நிய தேசத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தார். அந்த அந்நிய மனிதருக்கு பயந்து கொண்டு வாழ்ந்த தேசத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினாலே, கர்த்தர் அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்ததினாலே அதே வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். கர்த்தர் நம்மையும் நம் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பாரானால் 100 மடங்கு பலனை அடைவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம். பஞ்ச காலத்தில் உணவு தானியத்திற்கு ஜனங்கள் ஓலமிட்டுக் கொண்டிருந்த போது யோசேப்பு கைவசத்தில் உணவுக்கும் விதைக்கும் தானியம் இருந்தது. எகிப்தியர் யோசேப்பிடம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். யோசேப்பு தன் வாலிப நாட்களில் கண்ணீரோடே வாழ்ந்தவர்தான். ஆகிலும் தேவனுடைய கரத்தினாலே கம்பீரமாக உயர்த்தப்பட்டார். கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். கண்ணீரோடே ஜெபிப்போம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுவோம். நம் பிரயாசங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். 100 மடங்காய் பலன் தருவார். பயிரிடுகிறவனைப் போல முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் அவன் காத்திருப்பது போல பொறுமையாக நாமும் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். நம்பிக்கையின் தேவனே, உம்மையே நான் நம்பி வாழ்கிறேன், பிரயாசப்படுகிறேன். என் கண்ணீரை துடைத்து கெம்பீரத்தை என் வாழ்வில் கட்டளையிடும். ஆமேன்.